ஷீ இஸ் நாட் அ அவுட் ஸ்போக்கன் பர்சன். அவங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள் கிட்டயே வந்து அவங்க ரிவீல் பண்றதுன்றது வந்து ரொம்ப டஃப். அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு கேன்சர்னு. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக்அப் ஒன்று போனாங்க. டாக்டர் டோல்ட் ஹர் தட் யூ ஹேவ் இந்த மாதிரி. ஏன்னா அதுவுமே இவங்க டாக்டர் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நானு அப்பா அம்மா 3 பேரும் போய் பார்க்கும்போது அப்பா வந்து அவங்களோட தாய் மாமா ஆக்சுவலா. அவரை பார்த்தோன்னே இவங்க அழுதாங்க. பார்த்து அழுதாங்க. "மூர்த்தி மாமா" அப்படின்னு அழுதாங்க. "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல." சிவியர் ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆயுர்வேதிக்கு மாறினதுக்கான ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாம்? தட் வாஸ் டோட்டல் கால் வித் யுவன் தான். அவர் தான் அவங்க சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி இப்போ உடல்நலக் குறைவால் காலமாயிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல முடியுமாங்க? லைக் ஒரு 1 month பேக் we were said she was admitted in the hospital because of dehydration-னால அப்படின்னு சொன்னாங்க. டீஹைட்ரேஷனுக்கு அப்புறமா அப்படிதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொன்னாங்க. லைக் ஷி வாஸ் ஒரு மாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் அவங்க சபரி மாமாட்ட நான் பேசினேன். ஏன்னா ஐ யூஸ்ட் டு டாக். பட் அவர் வந்து "என்னது அக்காவுக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அப்போ ஹி செட் அவர் அழ ஆரம்பிச்சுட்டாரு ஆக்சுவலா. "என்ன சொல்றது? நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க" அப்படின்னாரு. "என்ன பார்த்துட்டு போங்க? என்ன மாமா ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னா, "இல்ல இந்த மாரி அவளுக்கு பவதாக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர்" அப்படின்னோனே, வி ஆல் வர் டோட்டலி பிளாங்க். நான் அப்ப "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு தான் கேட்டேன். பிகாஸ் வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ். எனக்கு அதுவே பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நாங்க ஹாஸ்பிட்டல் போம்போது வி வர் செட் நாட் டு ரியாக்ட். அவங்க முன்னாடி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால வி குடன்ட் ரியாக்ட். பட் அப்பவுமே நானு, அப்பா, அம்மா 3 பேரும் போய் பார்க்கும்போது, அப்பா வந்து அவங்களோட தாய் மாமா ஆக்சுவலா. அவர்தான் பிளட் ரிலேஷன்ல அவர்தான் இருக்கிற ஒருத்தர் தான். அவரை பார்த்தோன்னே இவங்க அழுதாங்க. பார்த்து அழுதாங்க. "மூர்த்தி மாமா" அப்படின்னு அழுதாங்க. "ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல. ஆ நான் போய் சாமி கும்பிட்டு வந்தேன். சரியாயிரும் உனக்கு" அப்படின்னு சொல்லி ஹி கண்ட்ரோல்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹி வாஸ் லைக் சரி ஓகே அப்படின்னு. பட் அப்பவே வந்து பேக்ரவுண்ட் செக் வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா வந்து ஷி வில் ஃபைண்ட் வேஸ். அதாவது தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இல்லையா? ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஏதாவது டாக்டர் சஜெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்காகலாம் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்டாங்க. ஷேர் பண்ணாங்க. அப்போ வந்து தே செட் ஏன்னா எங்க எங்க அம்மாவோட அம் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரதர் வந்து ஹி இஸ் அ ஆன்காலஜிஸ்ட். ஹி ஓன்ஸ் அ ஹாஸ்பிட்டல். ஹிஸ் நேம் இஸ் விஜயராகவன். பேட்டர்சன் கேன்சர் சென்டர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. அவர்கிட்ட தான் குடுத்தோம். குடுக்கும்போது அவர் சொன்னாரு, இட்ஸ் ஆல்ரெடி பீன் தேர் ஃபார் சோ லாங் டைம். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே இருந்திருக்குமா. அது கவனிச்சாங்களா என்னன்றது தெரியல. ட்ரீட் பண்ணாங்களா தெரியல. பட் இட் இஸ் க்ரோன் சோ மச். ஸோ நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா, ஷி கேன் சர்வைவ் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் சர்வைவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவுமே ஆக்சுவலா ஜீரணிக்க முடியல. அதுக்கப்புறம் கொலு டைம் அப்போதான் வந்து அம் அ நாங்க லாஸ்ட் இயர் கொலு போனபோது ஷி வாஸ் வெரி லீன். அவங்க ஆல்ரெடி லீனா தான் இருப்பாங்க. ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க. அண்ட் அ எங்களுக்கு எல்லாமே பயங்கர ஷாக் தான். "என்னடா இது இவ்ளோ ஒல்லியா இருக்காங்க" அப்படின்னு. அப்புறம் அம்மா கேட்டாங்க, "என்ன பவித்ரா என்னாச்சு? ஏன் இவ்ளோ ஒல்லியாயிட்டே போற? ஏன் என்னாச்சு? சரியா சாப்பிடுறது இல்லையா?" அப்படின்னா, "இல்ல, இல்ல, இல்ல. ஐ அம் ஆன் டயட்" அப்படின்னாங்க. ஷி செட் டயட் இருக்கிறதுல என்ன இருக்கு? இப்போ ஏதாவது இருந்தா தானே டயட் இருக்கிறதுக்கு. உடம்பே இவ்ளோ பியூனியா இருக்கு. ஏன் இவ்ளோ டயட்லாம் எடுக்க? அதெல்லாம் எடுக்காத சாப்பிடு." அப்புறம் அண்ணி வந்து துருவி துருவி கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன் கார்த்திக் ராஜா ஒய்ஃப் அவங்க. அவங்க துருவி துருவி கேட்டுட்டே இருந்தாங்கல்ல. "என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் ரொம்ப டயர்டா இருக்கீங்க? யூ ஆர் கோயிங் இன்சைட் அண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம்? என்ன ஏன் உங்களுக்கு என்ன பண்ணுது? நீங்க டாக்டர் கிட்ட போலாமா? வாங்க." இதெல்லாம் கேட்டுட்டே தான் இருந்தாங்க. "இல்ல, இல்ல. ஐம் ஃபைன், ஐம் ஃபைன், ஐம் ஃபைன், ஐம் ஃபைன்." அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அண்ணன் கேட்கவும் ஷி செட் இந்த மாரி "ஐ ஹேவ் சுகர், கிரானிக் சுகர் இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து ஐம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட்" அப்படின்னு சொன்னாங்க. அப்பவுமே எங்க யாருக்குமே தெரியாது. லைக் ஷி வாஸ் அண்டர்கோயிங் திஸ்.
பட் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி தான் வி கேம் டு நோ லைக் ஷி இஸ் பீன் டயக்னைஸ்ட் பை இந்த ரேஞ்ச் ஆஃப் இதுன்னு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க என்ன இது அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆம், அம்மாட்ட கூப்பிட்டு சாரக்கா எனக்கு வந்து மொச்சக்குழம்பு பிடிக்கும் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மாலாம் சமைச்சுலாம் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனாங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் யுவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தே டிசைடட் தட் வில் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் இன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னதாக எனக்கு தகவல் வந்தது. இந்த மாதிரி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் கூட்டிட்டு போனாருன்ற மாதிரி. We know previously that this might happen, but we had some hopes that she will extend her life. இது நம்ம எல்லாரும் யோசிக்கிறது தானே. ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு மெடிசின் சாப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் 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 எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தானே நம்ம யோசிப்போம். அப்பவுமே என்ன ஃபேக்டர்னா உங்களுக்கு உடம்பு பருமனான உடம்பு கிடையாது டு டேக் இந்த இன்டேக் ஆஃப் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. பட் அப்புறம் ஊருக்கு போயிட்டு எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. ஐ வாஸ் நாட் அப்டேட்டட். இருக்காங்கன்னு தெரியும். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காங்கன்றது தெரியும். பட் அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றாங்க என்ன ஏது we didn't know about that. அண்ட் அப்படியே இருந்துட்டோம். நான் அப்புறம் இங்க நான் யுஎஸ்ல இருக்கேன் இப்போ யுஎஸ்ல காலைல இப்போ ஃபர்ஸ்ட் கால் என்னோட ஃப்ரெண்ட் ரோஹினி அடிச்சா என்ன என்ன அப்படின்னா என்ன 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 உனக்கு எதுவுமே தெரியாதா உண்மையா என்னடி என்ன தெரியாது உண்மையா புரியல எனக்கு. இல்ல இந்த மாதிரி பௌத்தா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு அம்மாட்ட போயிட்டு கேட்டா அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஒன்லி ஐ கேம் டு நோ லைக் பௌத்தா பாஸ்ட் அவே. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அங்க என்ன நிலைமை என்ன இது எதுவுமே தெரியல எனக்கு. எனக்கு லைக் டோட்டலி பிளாங்க். உங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்களா மேம் இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் இல்ல பண்ணி? ஜெனரலாவே அவங்க வந்து ஷீ இஸ் நாட் அ அவுட் ஸ்போக்கன் பர்சன். அவங்களோட ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள் கிட்டயே வந்து அவங்க ரிவீல் பண்றதுன்றது வந்து ரொம்ப டஃப். உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து அவங்க அம்மா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் ஹர் மதர் வில் டேக் கேர் ஆஃப் ஹர். ஒன்ஸ் ஹர் மதர் இஸ் கான் அதுல இருந்தே அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் கவனிச்சுக்கிறது கிடையாது. மறைக்கிறது சொல்ல மாட்டாங்க வெளியில வந்து. ஷீ டசன்ட் லைக் conveying it to people that she is suffering because of this, suffering because of that. And அப்படி ரொம்ப கன்சர்ன்லி அவங்க பிரதர்ஸ்ல 2 பேர்ல கார்த்திகோ யுவனோ இவங்க வந்துட்டு ரொம்ப துருவி துருவி ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டாதான் வந்து ஏதாவது வாயிலிருந்து வரும். இல்ல இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு அப்போ வரும். அது வரைக்கும் she will not say. 4th ஸ்டேஜ்னு சொல்றாங்க இந்த இப்போ எண்டு ஸ்டேஜ். ஸோ இது வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டதுக்கு அவங்க தான் நான் பார்த்துக்கிறேன் சொல்லி பண்ணிக்கிட்டாங்களா இல்லை 4th ஸ்டேஜ் வரைக்கும்? இல்ல அவங்களுக்கே தெரியாது. ஓகே, அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு கேன்சர்னு. ஆக்சுவலா கேன்சர்னு அவங்களுக்கு ரிவீல் பண்ணதே அவங்களுடைய டாக்டர் வந்து ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக்அப் ஒண்ணு போனாங்க. அதாவது ரிவ்யூ செக்அப் ஒண்ணு போனாங்க. இப்ப அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா, அட்மிட் ஆனதுக்கு அப்புறமா ரிவ்யூ செக்அப்காக அவங்க போனாங்க. அப்ப போகும்போதுதான் டாக்டர் டோல்ட் ஹர் தட் யூ ஹேவ் இந்த மாதிரி. ஏன்னா அதுவுமே இவங்க டாக்டர் கிட்ட என்ன கேட்டாங்கன்னா இப்போ வந்து பயாப்சி எடுக்கணும் அப்புறம் வந்து கீமோ இந்த வார்த்தையெல்லாம் அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது பார்த்தா கேட்டப்போ இவங்கெல்லாம் பயாப்சின்றாங்க கீமோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒன்ஸ் ஆஃப்டர் த ரிவ்யூ மீட்டிங்க்கு அப்புறமா டாக்டர் கூப்பிட்டு சொன்னது இந்த மாதிரி யூ ஹாவ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுவுமே 4th ஸ்டேஜ்னு சொல்லல. உங்களுக்கு கேன்சர் இருக்கு அதுக்கு வந்து நீங்க ட்ரீட் பண்ணணும் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. மத்தபடி அவங்களுக்கு 4th ஸ்டேஜ் ரொம்ப சிவியரு நீ இவ்வளவு நாள் தான் கவுண்டிங் யோர் டேஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது. ஸ்ரீலங்கா போனது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து சாரோட டூர் போனதா சொல்லி ஒரு நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சாரோட பவதாரணி மேம் வந்து இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் முன்னாடி கிளம்புனாங்க. பட் அட் த சேம் டைம் ராஜா சாருடைய ஷோவும் கான்சர்ட்டும் அவங்க ஸ்ரீலங்கால இருந்ததுனால சார் இப்போ போயிருப்பாரு. பட் முன்னாடியே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஊருக்கு. ஸ்ரீலங்கால வந்து அங்க பேசி
யார் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, என்ன இது இதெல்லாம் கேட்டுமே தான் அவங்க போனது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க தனியா கிளம்பிட்டாங்க. கேன்சர் தெரிஞ்சதுக்கப்புறம் சிவியர் ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கு மாறுனதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தட் வாஸ் டோட்டல் கால் வித் யுவன் தான். அவங்க தான் ஏதோ பேசி இது கியூர் பண்ணலாம்னு சொல்லி அவங்க சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. இந்த மாரி அவங்க யார்கிட்டயோ ரெஃபர் பண்ணி கேட்கறாங்க. ட்ரீட்மெண்ட் வேற எங்கெங்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி அவர் தான் அவங்க சிஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டாரு. ஹி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் அண்ட் யார் யார்கிட்டலாம் பேசலாம். ஆப்வியஸா எல்லாரும் ஃபேமிலில இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல. இப்ப எங்க அம்மா கேட்ட மாரி ஒரு 4, 5 பேர் வந்து ரிப்போர்ட் குடுங்க. இங்க பார்க்குறாங்க, அங்க பார்க்குறாங்க. இன்ஸ்டன்ட்லி ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்ப கேன்சர்ன்னு சொல்றீங்க மேம். இப்ப நியூஸ்ல எல்லாமே ஸ்டொமக் கேன்சர் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாரி கேன்சர்ன்னு தெரியுமா? அவங்களுக்கு கேல் பிளாடர்ல ஒரு குரோத் இருந்திருக்குப்பா. அது வந்து அது அவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, அது அது வந்து ஸ்டோனுன்னு கம்யூனிகேட் பண்ணப்பட்டதா? இல்ல அது குரோத் இருக்குன்றத கம்யூனிகேட் பண்ணுதான்றது எனக்கு தெரியல. புரியுது. Okay. If that is going to be a stone, it can be removed. If that is going to be, that can be removed when it is severe. ஓகேங்களா? பட் if it is a growth போது 2 meters growth, 2 centimeters growthன்னு சொல்லும் பொழுது, obviously அதை எடுத்து போடுறது தான் கரெக்டான ஒரு விஷயம். அது வந்து இட் ஷுட் நாட் க்ரோ. ஆப்வியஸ்லி இட் ஷோஸ் சம் சிம்டம்ஸ்ன்ற போது அதை தூக்கி போடுறது தான் எல்லா ஆன்காலஜிஸ்டும் சொல்றதே ஒரு விஷயம் தான். அந்த பித்தப்பையில இருக்குதுன்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லெட் இட் நாட் க்ரோ அண்ட் யூ ஹேவ் டு கீப் ஸ்கேனிங் யுவர் செல்ஃப். லைக் ஒரு ஒரு வருஷமும் வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு ஸ்கேன் பண்ணணும். தட் இஸ் ஒன் ப்ராசஸ். பட் இது வந்து இவங்க சொல்லல, அவங்களுக்குமே தெரியலையான்றது தெரியல. அது க்ரோ ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, அது கேல்ல இருந்து அதுக்கு அடுத்து லிவருக்கு போய், லிவர்ல இருந்து அடுத்து அது பரவி லங்ஸுக்கு போய், இந்த லங்ஸுக்கு பரவும்போது தான் தே கேம் டு நோ ஷி இஸ் காட் 4த் ஸ்டேஜ். அண்ட் அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி பான்கிரியாஸ்க்குலாம் பரவியிருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த என்ன மாரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஷி இஸ் மை கசின். என்னோட சொந்த அத்தை பொண்ணு. வி க்ரோ டுகெதர். நாங்க எல்லாருமே வந்து ஒண்ணா தான் வந்து வெளியில போறது, வர்றது. செட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து யுவன், நானு, பர்தா, அப்புறம் என்னோட மத்த கசின்ஸ் எல்லாரும் தான் வந்து வெளியில போறது, வர்றது, கோ கார்ட்டிங் போறது, வெளியில கடைக்கு போறது, வர்றது இது எல்லாமே வந்து வி ஆல் வில் பி இன் ரவுண்டிங் தான். ஸோ வி ஆல் பீன் லைக் தட். அண்ட் மேக்ஸிமம் டைம் வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்றது யுவன்ட்ட தான். யுவன் கூட தான் ரொம்ப பயங்கர க்ளோஸ் அவங்க. அண்ட் ஷி ஹஸ் வெரி ஃபியூ நேம்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேமிலி. வாசுகி, அதுக்கப்புறம் வந்து யுவன், ஹரி இவங்கெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு க்ளோஸ். இளையராஜா சார் கூட ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கப்ப கூட உங்க 3 பசங்கள்ல யார் பிடிக்கும் அதிகமா கேட்டப்ப, பவதாரணி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரும். ஸோ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கும்ல, அது உங்களுக்கு தெரியுமா? போத் வில் பி லைக் அப்பா பொண்ணு பாண்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் அ ஃபேமிலில. ஸோ அது அவருக்கு கொஞ்சம் அதிகமாவே. ஆஃப்டர் ஒய்ஃப் டெத்துக்கு அப்புறமாவே அவர் ரொம்ப ரொம்ப லுக் அப் பண்ணது வந்து ஃபுபால். ஸோ தே கண்டினியூ டு பி ஈவன் மோர் லவ்விங் ஃபாதர் அண்ட் லவ்விங் டாட்டர். என்னதான் இருந்தாலும் என்ன நடந்துச்சுனாலும் வந்து டேடி 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 தான். சொல்லு பௌத்தா தான். ஸோ இட் இஸ் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்போ கூட ரொம்ப ரொம்ப உடைஞ்சிட்டாரு, அழுதாரு. அப்புறம் ஒன்றும் என்ன இதுல ஏதாவது ஏதாவது பண்ணி மீட்டிட முடியுமான்ற ஸ்டேஜ்ல இல்ல அது. அது கை மீறி போன போது அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் மைண்ட் எடுத்துக்கணுன்றது ஒரு பிராக்டிஸ் ஆகுமே தவிர, அந்த அக்செப்டன்ஸே எங்களுக்கு இட் இஸ் கஷ்டமா இருக்கு. அவங்க சிங்கரா இருந்துட்டு மியூசிக் டைரக்டரா கன்வெர்ட் ஆகி இப்ப நெறைய படங்கள் பண்ணாங்க. மியூசிக் கன்வெர்ட் ஆனப்ப இளையராஜா சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்க அந்த மியூசிக் ரிலேட்டடா என்ன பேசிக்குவாங்க? ஏதாச்சும் தெரியுமா? இல்ல. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் பயங்கர ஜாலி தான். இந்த விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கர ஜாலி. எப்படின்னா, டாடி இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டுலேருந்து நான் இந்த பாட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவனும் அதுதான் சொல்லுவாரு. ஓகே. ஸோ அவரும் வந்து புது டியூன்ஸ் அவங்க கம்போஸ் பண்ணும்போதும் வந்து உட்காந்து கேட்பாங்க. லைக் யுவன்ட்ட போட்டு காட்டுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஷி வில் மேக் ஷூர் தட் ஷி லைக்ஸ் இட். அண்ட் ஏதாவது மாத்தி கீத்தி ஏதாவது பண்ணலாமா?
அந்த மாதிரி அதுக்கப்புறம் ட்ராக் பாடி, அதுக்கப்புறம் அது சரியாகுதா? இந்த மாதிரிலாம் தான் ஷி யூஸ்ட் டு டாக். அவங்களுக்குள்ள மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அவங்க படம், பாட்டு இதெல்லாம் வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தான் ராஜா சாருக்கே தெரியும். பட் இந்த டெக்னிக்கலி பேசிக்க மாட்டாங்க. பர்தா ஒரு படம் பண்ணுது அப்படின்றது அவருக்கு தெரியும். பட் இந்த டெக்னிக்கல் குரூவ்ஸ்குள்ள வந்துட்டு தே டோன்ட் இன்வால்வ். ஸோ அதனால அது வந்ததுக்கப்புறம் டாடி நான் அந்த மாரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணுவேன். நீங்க அவங்களோட கடைசியா இன்டராக்ட் பண்ணதாச்சும் சமீபத்துல பேசுனீங்களா? தெரியல. இது சீக்வென்ஸ் எனக்கு இந்த மொமெண்ட்ட நெனச்சு பார்க்கிறதே எனக்கு ஒரு மாரி வியர்டாவும் இருக்கு. அட் த சேம் டைம் அ ஷாக்கிங்காவும் இருக்கு. என்னன்னா 15 இயர்ஸ் பேக் நான் வந்து ராஜா சார் வீட்ல, ராஜமாமா வீட்ல, ராஜமாமா முன்னாடி கொலுல கச்சேரி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் லாஸ்ட் இயர் கொலுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே அவங்க தான் பாட்டு பாடுவாங்க. லாஸ்ட் இயர் எப்பவுமே கொலு வீட்ல வச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வீட்டுக்கு போனா அவங்க தான் பாடுவாங்க. இந்த தடவ நான் ஃபர்ஸ்ட் டேவே நானும் அம்மாவும் போயிட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு, போய் கொலுவுல போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும்னு வரும்போது, "ஸ்ரீ சாங் காமாட்சி கருணா விலாசினி" பாட்டு பாடிட்டுருந்தாங்க. நான் உள்ள நுழையும்போது, "என்னடா இது? என்ன நம்ம பேரு கேட்குது?" அப்படின்ட்டு தான் உள்ள போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாடிட்டே இருந்தாங்க. வெளில அண்ணிகிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு நான் அப்பதான் சரி இருங்க நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன், அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போகும்போது, கரெக்ட்டா அவங்க அந்த லைன் பாடுறாங்க. பாடுனோனே நான் அப்படி எட்டி பார்த்தேன். பார்த்துட்டு, "ஹாய்" அப்படின்னு பாடுறேன் அப்டின்னாங்க. தெரியுது, தெரியுது. பாடுங்க, பாடுங்க அப்டின்னு சொல்லி சொன்னேன். பாட்டு முடிஞ்சதும் ஆ ஷி கால்ட் மீ. "விலாசினி இங்க வா" அப்டின்னாங்க. ஆ "வா என் பக்கத்துல வந்து உட்காரு. நீயும் பாடு வா" அப்டின்னாங்க. எனக்கு அதுவே பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் ஆ ஷி சாங் "ஜனனி ஜனனி". எவ்ரி டைம் ஷி சிங் "ஜனனி ஜனனி" ஷி யூஸ்ட் டு ஆஸ்க் மீ. "இதுக்கப்புறம் இந்த லைன் தானே?" அப்டின்னு கேட்பாங்க. என்ட்ட பாடும்போது கேட்பாங்க. "இதுக்கப்புறம் இந்த லைன் தானே?" அப்டின்னு கேட்பாங்க. அப்போ நான் அந்த வீடியோ கூட என்னோட Facebookல இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னோட Facebookல ஐ போஸ்டட் ஆன் கொலு டைம் இப்போ ஃபர்ஸ்ட். அவங்க பக்கத்துல உட்காந்து எதுக்கு அவங்க இத்தன வருஷமா அது பண்ணதே இல்ல. ஆனா லாஸ்ட் இயர் ஷி கால்ட் மீ ஷி செட் கம் அண்ட் சிங் அப்டின்னாங்க. அப்புறம் பாடுனோம் 2 பேரும் பாடுனோம். ஐ திங்க் ஒரு 2 பாட்டு பாடுனோம்னு நெனைக்கிறேன். 2 பாட்டு பாடுனோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொமெண்ட் தானே. யாருக்கா இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்ல. லைக் இந்த மாரி ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வாங்க வந்து உட்காந்து பாடுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஹேவ் காட் தட் வீடியோ அண்ட் அததான் நான் ஆக்சுவலா ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தட் வாஸ் த லாஸ்ட் ரொம்ப ரொம்ப க்ளோஸா பேசினது அப்பதான். ஐ நெவர் நியூ லைக் தட் குட் பி த லாஸ்ட் ஒன். அவங்களுடைய உடல் வந்து ஸ்ரீலங்கால இருந்து சென்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. நீங்க ம். எதுவும் சென்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆக்சுவலி அதான் நான் சொல்லியிருந்தேன். ஐ கேனாட் மேக் இட் ஃபார் த ஃபியூனரல் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். எனக்கு பசில்டாவே இருக்கு. கன்ஃப்யூஸ்டாவே இருக்கு. அது ஒரு மாரி அந்த ஒரு மைண்ட் செட் எப்படி விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாரி புரியுது. அங்க என்ன பண்றாங்க? என்ன நடக்குதுன்றது எல்லாமே ஐ அம் கெட்டிங் இட் த்ரூ மை மதர். ஸோ நான் டைரக்ட்டாவும் இப்ப நான் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் கனெக்ட் பண்ண முடியாது? நோபடி வுட் டேக் த கால்ஸ் ஆர் பிக் அப் த கால்ஸ் தேர். ஸோ அம்மாட்ட தான் நான் ஒண்ணு ஒண்ணா கேட்கிறேன். அம்மா என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்கன்னு அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேனே இப்போ.